ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. ஜெயலலிதா மருத்துவ அறிக்கையும் தொடரும் சந்தேகங்களும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நீண்ட காலமாக டிசம்பர் 5ஆம் தேதி மரணமடைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை தொடர்ந்து 3 மாதமாக பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு தரப்புகளில் கேள்விகள், பல்வேறு ஏன் வதந்திகள் கூட பரப்பப்பட்டு பல விதங்களில் இந்த ஒரு மரணம் என்பது அலசி ஆராயப்பட்டு பல விதங்களில் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வந்தது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அதற்கான ஒரு முயற்சியாக முதற்கட்டமாக அப்போலோ மருத்துவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பல விளக்கங்களை கொடுத்தார்கள். அதுல லண்டனில் இருந்து வந்திருந்த டாக்டர் ரிச்சர்ட் பேலும் அந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இருந்தார். அவர் பல விளக்கங்களை கொடுத்திருந்தார். அதற்கு பிறகும் தொடர்ந்து கொண்டே இருந்த கேள்விகள், அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு பல புதிய கேள்விகள் எழுப்பப்பட்டு அந்த புதிய கேள்விகளுக்கான சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் நேற்று ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிடப்பட்டு நீண்ட மருத்துவ அறிக்கை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து 12 பக்க அறிக்கையும், அதே போல தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சருடைய உடல்நிலையை கண்காணித்து வந்த எய்ம்ஸ் உடைய மருத்துவ குழுவினருடைய 6 பக்க அறிக்கையும் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு விதங்களில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கி அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் நடந்த விஷயங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் அவருடைய உடல்நிலையில் ஏற்பட்டது, அதற்கு என்ன மாதிரியான மருந்துகள் வழங்கப்பட்டன, என்ன டோசேஜில் வழங்கப்பட்டன, என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் கையாளப்பட்டன, எந்தெந்த மருத்துவர்களை எப்போது தொடர்பு கொண்டு அவர்கள் ஆலோசனை பெற்றார்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள் அந்த ஒரு நீண்ட அறிக்கையில் மிக விவரமான பல விஷயங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இதுவுமே கூட சந்தேகங்களை முழுமையாக தீர்த்து விட்டதா அல்லது மேலும் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறதா என்றுதான் பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. பல்வேறு அரசியல் தலைவர்களும் சரி, பல்வேறு கட்சிகளும் சரி, இது இன்னும் கேள்விகளை அதிகப்படுத்தி இருக்கிறது. ஒரு நீதி விசாரணை தேவை என்ற ஒரு பார்வையை தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக திரு பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து அந்த கோரிக்கை கடுமையாக வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போல பல்வேறு எதிர்கட்சிகள் கூட இந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இது ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனைக்கு மருத்துவ ரீதியான விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி இது அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. ஜெயலலிதா மருத்துவ அறிக்கையும் தொடரும் சந்தேகங்களும் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிப்போம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் டாக்டர் செந்தமிழ் பாரி அவர்கள் நம்மிடையே இணைகிறார். இந்திய மருத்துவ சங்கம், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய முன்னாள் துணைத் தலைவர். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைகிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் செந்தில், அவரும் ஒரு மருத்துவர், இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் திரு பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய முன்னாள் கல்வி அமைச்சர் திரு மஃபா பாண்டியராஜன் அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிரச்சனையை திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்கள்ட்ட தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலேயே, அப்போலோ ஹாஸ்பிட்டல் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலேயே டிசம்பர் 7, 2016 அப்படின்னு தேதியிட்டு இந்த டிஸ்சார்ஜ் சம்மரி ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இவ்வளவு டீட்டெயில்ஸும் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு. டிசம்பர் 7ஆம் தேதியே இந்த அறிக்கை தயாராக இருக்குமே ஆனால் மார்ச் 7ஆம் தேதி வரை இதை வெளியிடுவதற்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நடுவில் 3 மாதங்கள், எவ்வளவு கேள்விகள், எவ்வளவு சர்ச்சைகள். இது அடுத்த நாளே வெளிவந்திருக்குமானால் பல கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாமே. எப்பொழுது வந்தாலும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. ஏனென்றால் எப்படியும் அதை சர்ச்சைக்குரியதாக ஆக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சர்ச்சைக்குரியதாக ஆக்கி கொண்டு தான் இருப்பார்கள். என்னை பொறுத்தவரையில் நடுநிலைமையிலே இருந்து ஆய்ந்து நான் சொல்லுகிறேன், இதற்கு தேவையற்ற சர்ச்சை என்பது என்னுடைய அபிப்பிராயம். டாஷ்கண்டிலே பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னாலே யாரும் எதிர்பார்க்காத நிலையிலே அன்றைய பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மரணமடைந்தார்கள். அவரை அன்றைய ரஷ்ய அதிபர் மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இருந்து முழுமையாக அனுப்பி வைத்தார். அதற்கு பிறகும் கூட எந்த மருத்துவரும் இருப்பார் சந்தேகத்தை மற்றவர்கள் எழுப்பினார்கள். நீங்கள் அநேகமாக பழைய ஆட்களுக்கெல்லாம் அது தெரியும். அது ஏதாவது ஒரு உண்மை இருந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. அதே போல் முன்னாள் முதலமைச்சரை பொறுத்தவரையில் முன்னாள் முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவர் உடல்நலம் குன்றியிருப்பதாக தகவல் வந்த உடனே அங்கே மருத்துவமனையுடைய ஆம்புலன்ஸ் அங்கே போகிறது. மருத்துவமனையுடைய ஆம்புலன்ஸ் அங்கே போய் அவர் பார்க்கும்போது அவர் நினைவிழந்திருந்தார். அவருக்கு அன்றைய தினம்
மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்தது. உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு மருத்துவமனைக்கு கொண்டு வருகிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அங்கே இருக்கிற அத்தனை மருத்துவர்களும் அங்கே அவர்களை சோதித்து பார்க்கிறார்கள். அது மூச்சு திணறலோடு அவருக்கு வேறு தொற்று ஏற்பட்டிருந்தது என்பது தெரிகிறது. அதே போல் முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி அவருக்கு சர்க்கரை வியாதி உண்டு, அதே போல் இரத்த அழுத்த வியாதி உண்டு, இத்தனையும் உண்டு. இதற்கான மருந்துகள் அவர் சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு மருந்து எல்லோரும் சந்தேகம் எழுப்புகின்ற மருந்து ஒரு ஸ்டீராய்டு ஏன் கொடுக்கிறார்கள் என்று சொன்னாலே அதற்கு தொற்று ஏற்பட்டிருந்தாலும் கொடுப்பார்கள், எதனால் அந்த தொற்று வந்து தெரியாவிட்டால் இருந்தாலும் ஸ்டீராய்டு குறிப்பார்கள். அது என்ன ஸ்டீராய்டு என்று கூட அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அதனால் அது என்ன சந்தேகம் என்பதை தெளிவாக சொல்லணும். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இப்ப நீங்க பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு சொன்னீங்க இல்லையா? இப்ப அவங்க வந்து செப்டம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு பட்டியலிட்டு சொன்னீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் இருந்தது, சர்க்கரை வியாதி இருந்தது. ஏன் செய்ய வேண்டும்? நான் பேசுறது கேக்குதா? அளிக்கவில்லை. அப்போலோ மருத்துவமனை மருத்துவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களை மீண்டும் தொடர்பு கொள்ள நாம் முயற்சி செய்வோம். தற்போது நாம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மருத்துவர் செந்தில் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு அறிக்கை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து நீங்களே ஒத்துப்பீங்க, நீங்களும் ஒரு மருத்துவர், நிச்சயமா அதை வந்து பார்க்கும்போது இதுவரைக்கும் அப்போலோ மருத்துவமனையிலிருந்தோ மற்ற இந்த விஷயம் சார்ந்து வெளிவந்த எந்த ஒரு அறிக்கைகளையும் விட மிக டீடைல்டாக பல நுணுக்கமான தகவல்களை கொடுத்திருக்கிறது. எந்த மருந்து எவ்வளவு டோசேஜ்ல கொடுக்கப்பட்டது, எந்த நாள்ல என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டது உட்பட பல டீடைல்ஸ் இதுல இருக்குங்கிறத ஒரு மருத்துவரா நீங்களும் மறுக்க மாட்டீங்க. இவ்வளவு ஒரு விரிவான அறிக்கை கொடுக்கப்பட்ட பின்னரும் கூட சந்தேகங்கள் வருவதற்கான காரணம் என்ன திரு டாக்டர் செந்தில்? அந்த காரணத்தை நீங்களே சொல்லிட்டீங்க. டிசம்பர் 7ஆம் தேதி தயாரிக்கப்பட்ட அறிக்கை மார்ச் 7ஆம் தேதி வரை காத்திருந்த காரணம் என்ன என்பதுதான் பொதுமக்களுக்கு இருக்கிற சந்தேகம். இந்த அறிக்கை மிக விளக்கமாக இருப்பது போல தோன்றினால் கூட இதில் நான் சொல்வது மருத்துவர் சிகிச்சையை பற்றிய குறைகளை கண்டுபிடிப்பதை விட இந்த சூழலை ஒட்டி மக்களுக்கு எழுந்திருக்கிற சந்தேகங்களை ஒட்டி சில கேள்விகள் இருக்கின்றன. முதல்ல நேற்று சுகாதார செயலர் கொடுத்த அறிக்கையில் 22ஆம் தேதி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார், ஒரு கால் வந்தது, அப்போலோ மருத்துவமனைக்கு ஒரு போன் கால் வந்ததுன்னு. நான் மருத்துவனா சொல்றேன், அந்த டீடைல்ல அந்த கால்ல என்ன சொன்னாங்க? முன்னாள் முதலமைச்சர் மயங்கி விழுந்திருந்தாரா, மயக்கத்தில் இருந்தாரா, விழுந்திருந்தாரா, அந்த மாதிரி தான் இப்ப எழுப்பப்படுகிற சந்தேகம் அதை சுட்டி தான். அப்படியானால் அந்த கால் பத்திய என்ன பிரீஃப்ங்கிறத அவங்க சொல்ல ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு அப்போலோ கொடுத்திருக்க மருத்துவமனையில 5வது பக்கத்திலும் 10வது பக்கத்திலும் குடும்பத்தினர் ஒப்புதலோடு அவருக்கு அந்த ட்ரெக்கியாஸ்டமி செய்யப்பட்டது, டியூப் போடப்பட்டதெல்லாம் போட்டிருக்காங்க. குடும்பம் என்றால் என்ன? ஜெயலலிதாவை சுற்றி டாக்டர் செந்தில் இல்ல, சின்னதா கிளாரிஃபை பண்ணிட விரும்புறேன். நீங்க கேட்ட கேள்விக்கான விடை 12ஆம் பக்கத்துல இருக்கிறதா பார்க்க முடியல. கடைசியில அவங்க யாரெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல மிஸ் சசிகலா அப்படிங்கறத எழுதி குடும்பம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. குடும்பம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு நான் நீங்க சொல்ற மாதிரி அந்த கடைசியில் அந்த வந்து இனிமேல் ரிசசிட்டேட் பண்ண வேண்டாம், நோ ரிசசிட்டேஷன் அப்படிங்கிற முடிவும், உயிர் காக்கும் சாதனங்களுடைய இயந்திரங்கள் இருந்து அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம், அவங்களை இயற்கையாக மரணம் அடைய விட்டுவிடலாம் என்பதை யார் முடிவு செய்தார் என்ற அறிக்கையை சுகாதார செயலரும் சொல்லிருக்காரு, இந்த அறிக்கையும் சொல்லுது. நான் சொல்ல முதல்ல குறிப்பிட்ட ஃபேமிலிங்கிறது யாரு அப்படிங்கிற கேள்வி வருது. இதை விட முக்கியமாக நான் 2 விஷயங்களை குறிப்பிட விரும்புறேன். இந்த மொத்த சந்தேகத்தின் காரணம் அவர் உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் மருத்துவர் ஐயா அறிக்கை வெளியிட்டிருந்தார். நீங்க எப்படி புரூக்ளின் மருத்துவமனையில் எம்ஜிஆர் இருந்த போது அவரை வீடியோ பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த அம்மாவை காட்டுங்க அப்படின்னு கோரிக்கை விட்டோம். இல்ல, அதற்கான விடை நீங்க அறிவிங்க, அதற்கான விடை நீங்க அறிவிங்க டாக்டர் செந்தில். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது சார்ந்த வழக்கு கூட தொடரப்பட்டிருக்கிறது. அதுல அப்போலோ மருத்துவமனை சார்பில் கொடுக்கப்பட்ட அபிடவிட்ல அவங்க சொன்னது, அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புகைப்படம் எடுப்பதை விரும்பவில்லை, அவர் என்ன புகைப்படம் எடுக்காதீங்கன்னு கேட்டுக்கொண்டார், அதனால் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களோ மற்றவர்களோ அதை செய்யவில்லைன்னு ஒரு பேஷண்ட்டுடைய ஒரு ரிக்வெஸ்ட் தான் எப்பயுமே பிரையாரிட்டி கொடுக்கப்படுகிறது இல்லையா? நீங்க ஒரு மருத்துவர் நல்லா அறிவிங்க. அவர்கள் கொடுத்த மொத்த அறிக்கைக்கும் முரண்பாடான செய்தி இது. என்ன புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிற நிலைமையில என்னைக்குமே அவங்க இல்ல, சைகையால் சொல்ற நிலைமையில கூட இல்லை என்பதுதான் இந்த அறிக்கையை இல்ல. she was alert, awake, interacting. அவங்களால வந்து
அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது, அவங்களால இன்டராக்ட் பண்ண முடிஞ்சதுன்னு பல இடங்கள்ல இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்களால எழுந்து உட்கார முடிஞ்சது, அவங்களால வீல் சேர்ல உட்கார்ந்தாங்க, சேர்ல 20 நிமிஷம் வரைக்கும் சேர்ல உட்கார்ந்திருந்தாங்கன்னு எய்ம்ஸ் மருத்துவர் கூட குறிப்பிடுறாரு. அந்த கடைசி நாள் பத்தி அவங்க டிசம்பர் 3ஆம் தேதி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் சொல்லும்போது கூட இல்ல இந்த முரண்பாடுகளை பத்தி நம்ம இந்த முரண்பாடுகள் குறிப்பிடுறது மெயினா என்னன்னாங்க, அந்த இன்டராக்ஷன் சொல்றாங்கல்ல, வாஸ் தேர் எனி வெர்பல் இன்டராக்ஷன், எப்போதாவது பேசினார்களா? முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. இல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல அதுவுமே வேட்பாளர் தேர்ந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுவுமே குறிப்பிடப்பட்டிருக்கு டாக்டர் செந்தில். அவங்க வந்து ஒரு 14/11/2016 நவம்பர் 14ஆம் தேதி patient was able to speak with the aid of speaking valve அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. 10ஆம் பக்கத்துல இருக்கு. if she could talk, பேச முடியும் நிலைமையில இருந்தவங்க ஏன் கையெழுத்து போடாம ரேக வச்சாங்க? இதுக்கான வீடியோ ஆதாரம் தான் நம்ம கேட்கிறோம். ஏன்னா இந்த உடல்நிலையை பற்றிய வீடியோ ஆதாரம் ஒரு பக்கம், ஒரு கட்சியின் தலைமையை காவேரி பேச்சுவார்த்தை பற்றிய முடிவுகளை எடுத்தார் அப்படிங்கிறது வரப்ப அப்ப அந்த முடிவுகளை வந்து நீங்க வீடியோ பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனை வேற ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நமக்கு இல்லை. நான் மருத்துவத்தை குறை சொல்லாமல் அவர்களை தொடர்ந்து ரகசியமாக வைத்திருந்த ஒரு 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 எண்ணம் நமக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அங்க இருக்குது. ஃபேமிலிங்கிற வேர்டே ரொம்ப சீரியஸான தவறா நினைக்கிறேன் நான். ஓகே, அங்க ஃபேமிலின்ற வார்த்தை மேல நீங்க சந்தேகங்கள் எழுப்புறீங்க. திரு எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் திரும்பவும் நம்மளுடைய இணைப்புல இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் பேசுறது கேக்குதா திரு எஸ்ஆர்பி? கேக்குது. எஸ் சார், நீங்க சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. நடுவுல கனெக்ஷன்ல ஒரு பிரச்சனை இருந்து நீங்க தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை தற்போது பதிவு செய்யலாம். அதாவது எந்த இடத்துல என்னுடைய கருத்துக்கள் பதிவாயிற்று, எந்த இடத்துல என்னுடைய கருத்துக்கள் பதிவாகவில்லை என்பது எனக்கு தெரியாது. தெரிந்தால் நான் முறையாக சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரையில் அவ்வளவு பிரபலமான ஒரு மருத்துவமனை தவறான செய்திகளை வெளியிடுவதன் மூலமாக பெறுகின்ற அனுகூலம் என்ன? ஏன்னா ஒரு டாக்டர் சிகிச்சை அளிக்கல, அந்த மருத்துவ நிலைமையில் இந்த பிரபலமான டாக்டர்கள் கூட சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். எய்ம்ஸில் இருந்து வந்த டாக்டர்கள் 3-4 பேர் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தவர்கள் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். அதே போல பெங்களூர்ல இருந்து வந்தவர்கள் எல்லோரும் அவர்கள் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். தவறான தகவல்களை வெளியிடவே இல்லைன்னு சொல்றீங்களா? நான் சொல்வது, நீங்க இப்போ என்ன பேசுகின்ற இந்த கேஸ்ல தான் சொல்றேன். அவங்க மருத்துவ மணிக்கு போகும்போதே அவருக்கு உயிரோடு இல்லைங்கிற பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? தவறான, அதெல்லாம் தவறு என்பதை நிரூபிப்பது, அதை தவறு நிரூபிப்பதற்காக இதெல்லாம். ஏன்னா அவர் மருத்துவமனைக்கு சென்ற மறுநாள் காலையிலே வந்த ஒரு பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கிறது? 2 பேர் சண்டை நடந்து கீழே தள்ளப்பட்டு அவர் தள்ளப்பட்டதுனால காயமடைந்து அவர் அங்கேயே செத்து போய்விட்டார் என்று ஒரு செய்தி வந்து, அதே செய்தியை வாட்ஸ்அப்பிலே தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருந்து பலர் அப்பொழுது நம்பாவிட்டாலும் கூட உயிர் பிரிந்ததற்கு பின்னாலே அப்படி இருக்குமோ என்கிற சந்தேகம் பலருக்கு வந்திருக்கிறது. அதில் துளியளவும் உண்மை இருக்கவே முடியாது. ஏனென்றால் பலரும் பார்த்துருக்கிறார்கள். நான் பார்த்து அவர் வெளியே எடுத்து இது ஒரு வரும்போது தான் பார்த்த இடையில பார்க்க ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பலர் அன்று இரவு 10 மணி 20 நிமிஷத்துக்கு என்னமோ அந்த வேன் அங்கே செல்கின்ற போது மருத்துவமனைக்கு முன்னால் என்னோட நுழைவாயில் நின்று கொண்டவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆளை 2 அவர்கள் தள்ளிக்கொண்டும் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் ஒன்று சொல்கிறார்கள், அவருக்கு நினைவு இருக்கு. என்னுடைய சிம்பிளான கேள்வி திரு எந்த ரொம்ப சிம்பிளான கேள்வி. நீங்க சொல்றீங்க நான் வந்து அவங்க வந்து தள்ளிவிடப்பட்டார்கள் வந்த செய்தியோ, அன்று செப்டம்பர் 22ஆம் தேதியே அவர்கள் இறந்து விட்டார்கள்ன்றதோ அதுக்கான லெஜிட்டிமசிக்குள்ளலாம் நான் போகவே விரும்பல. என்னுடைய கேள்வி ரொம்ப அடிப்படையானது. இன்று சற்று முன்னர் நீங்க ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பேசும்போது கூட நீங்க குறிப்பிட்டீங்க, செப்டம்பர் 22ஆம் தேதி அவர்கள் அனுமதிக்கப்பட்ட போது அவர்களுக்கு மூச்சு திணறல் இருந்தது, அவர் மயக்க நிலையில் இருந்தார், அவருக்கு ஏற்கனவே பிளட் குளுக்கோஸ் வந்து அவருக்கு சர்க்கரை நோய் மிக அதிக அளவில் இருந்தது, ரத்த அழுத்தம் இருந்தது, அதை தவிர ஸ்டீராய்டு எடுத்துக்கொண்டிருந்தார். இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு அழகா இன்னைக்கு குறிப்பிடக்கூடிய நாம அன்னைக்கு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது ஜுரம், நீர்சத்து குறைபாடு, ஃபீவர் அண்ட் டீஹைட்ரேஷன், இது 2 விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது. ஃபீவர் அண்ட் டீஹைட்ரேஷன் சொல்லப்பட்ட விஷயம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பட்டியலா நீண்டு வந்து நிக்குதுன்னா அதுல ஒரு அடிப்படை முரண்பாடு நீங்க பார்க்கலையா? அதாவது நீர்சத்து குறைபாடு என்பது இன்று இருக்கிறது. இந்த அறிக்கையிலே கூட அது இருக்கிறது. நீர்சத்து குறைபாடு என்பதும் மூச்சு திணறல் என்பதும்
அங்கிருந்த பலருக்கும் தெரியும். அது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்று அங்கே இல்லை, வேற எங்கேயோ ஏதோ அரசியலாக்குகின்ற நோக்கத்தோடு இல்ல, நான் ரொம்ப மெடிக்கலான क्वेश्चन தான் கேக்குறேன். வெறும் ஃபீவர் அண்ட் டீஹைட்ரேஷனுக்கும் பிரெத்லெஸ்னஸ், பல்மனரி எடிமா, ஹை பிளட் சுகர், ஹைப்பர்டென்ஷன் இப்படிங்கிறதுக்கும் வெறும் ஃபீவர் டீஹைட்ரேஷனுக்கும் எவ்வளவு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இல்லையா? அந்த தகவல்கள் ஏன் அன்னைக்கே சொல்லப்படல? அன்னைக்கு ஏன் ஃபீவர் அண்ட் டீஹைட்ரேஷன் மட்டும் தான் சொல்லப்படல? அன்னைக்கு ராத்திரி அன்னைக்கு அடுத்த நாளே she is taking a normal diet னு சொல்லப்படுகிறது. அவங்க நார்மல் சாப்பாடு சாப்பிடக்கூடிய நிலையில அன்னைக்கு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. அவங்க ஆக்ஸிஜன் சப்போர்ட்ல இருந்திருக்காங்க. இந்த அறிக்கையில் அவர் இல்லை. ஆனால் 4 நாட்கள் கழித்து அலுவலர்களை பார்த்தது உண்மை. அது மறுக்கவே முடியும். ஏன்னா நான் சரியாக அந்த அறைக்கு முன்னாலே போகும்போது சில அலுவலர்கள் வெளியே வந்தார், முக்கியமான அலுவலர்கள் வெளியே வந்தார்கள். அதில் ஒருவர் நான் கேட்டேன், எங்களை அழைத்து பேசினார் என்று அவர் தெளிவாக சொன்னார். அதனால் அதில் பொய் இருப்பதாக நான் கருதலை, அது உண்மைதான். அதே மாதிரி பல கட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார். பேசாத கட்டங்களும் உண்டு, இல்லைன்னு சொல்ல. 28ஆம் தேதி காலையிலேயே மீண்டும் அவருடைய உடல்நிலையே பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. அதாவது அவருடைய சர்க்கரை அளவு மிகவும் அதிகமாக போய்விட்டது, ரத்த சர்க்கரை அதிகமாக போய்விட்டது, வேறு பிரச்சனைகளும் வந்தன. அதற்கு பிறகுதான் மீண்டும் மருத்துவர்கள் எல்லாம் வந்தார்கள். அதில் எய்ம்ஸ் டாக்டர்கள் அக்டோபர் 5ஆம் தேதி வந்தார்கள். அதற்கு பிறகு டாக்டர் ரிச்சர்ட் பீல் அவர்கள் கலந்தாலோசிக்கப்பட்டவர் நேரிலே வந்தார். அவர் சிகிச்சை கொடுத்ததுக்கு பின்னாலே தான் சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்பட்டது, கீழே கொண்டு வரப்பட்டது. அதே போல் ரத்த அழுத்தம் கீழே கொண்டு வரப்பட்டது. மற்ற பிரச்சனைகள் உடனடியாக சீரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை. இந்த பிரச்சனைகள்லாம் கீழே அளவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுதான் உண்மை, அதில் இல்லை. ஆனால் ஒரு மருத்துவமனையின் மீது தொடர்ந்து இது போல குற்றச்சாட்டுகள் சொல்வது சரிதானா என்று பார்க்கணும். அப்போ ரிச்சர்ட் பீல் அங்கேருந்து வந்து இங்கே போய் சொல்கிறாரா, அதையும் பார்க்கணும். அதே போல் அமெரிக்கா டாக்டர் பேரையே சொல்லியிருக்கிறாங்க. வேணும் கேட்கட்டுமா, அவரை உங்களை கலந்தாலோசித்தார்களா, நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசினீர்களா, உங்களுக்கு என்ன தகவல் கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கேட்டது உண்மையாக பொய்யான்னு சொல்லட்டும். அதே போல் இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு டாக்டர் ஜெயன் பரமேஸ்வர் அவரும் இத்தனை மருத்துவர்கள் இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க. அத்தனை பேர் மேலயும் சந்தேகம் எழுப்ப முடியுமா அப்படிங்கிற கேள்வி நீங்க எழுப்புறீங்க. எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய சந்தேகம் மருத்துவர்கள் மீதோ மருத்துவமனை மீதோ என்பதை தாண்டி கூட இருந்த அரசியல் தலைவர்கள் மீது, அன்றைய ஆட்சியாளர்கள் மீதும் கூட சந்தேகம் எழுப்பப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. திரு SR பாலசுப்ரமணியம் அவர்கள் குறிப்பிட்டார். இந்த அறிக்கையிலும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி செப்டம்பர் 27ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டு 5 நாட்கள் அதிகாரிகளை சந்தித்தார், ஆலோசனை நடத்தினார் என்று. அப்படி ஆலோசனை நடத்தப்பட்டதென்றால் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி, அதற்கான புகைப்பட ஆதாரம் எங்கே என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கவர்னரையும் மற்ற அரசியல் தலைவர்களையும் ஏன் சந்திக்க முடியவில்லை என்ற கேள்வியும் தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. நான் தற்போது நம்மிடையே இணையக்கூடிய முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். உங்களுக்கிடம் சில கேள்விகளும் நிச்சயமா எழுகிறது. ஒரு இதுவரைக்கும் அளிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகள்லயே, அப்போலோல இருந்தோ மற்ற டாக்டர்ஸ் இருந்தோ வந்த அறிக்கைகள்லயே, திஸ் இஸ் த மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ், மோஸ்ட் டீடைல்ட், மிக விவரமான ஒரு அறிக்கை அது இருக்கிறது அப்படிங்கறத நீங்களுமே மறுக்க மாட்டீங்க. இன்னமும் சந்தேகங்கள் தொடர்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் தான் அதிகமாக சந்தேகங்கள் வருது. ஏன்னா நாங்கள் எடுத்து வைத்த கேள்விகள் 14 கேள்விகள், அம்மாவின் மரணத்திற்கு பின் இருக்கும் மர்மங்கள் என்று நாங்கள் எடுத்து வச்ச கேள்விகளில் 14 கேள்வியில் முதல் கேள்வி ஏன் எய்ம்ஸோட ரிப்போர்ட்டையும் டிஸ்சார்ஜ் சம்மரியும் வெளியிடவில்லை. ஏன்னா இது 3 மாதங்கள் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கேள்வியை எடுத்து வைத்து நாளைக்கு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அவசர கோலத்தில் இந்த 2 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு பிரஸ் ரிலீஸும் ஹெல்த் செக்ரட்டரி மூலமாக. இந்த அறிக்கை டிஸ்சார்ஜ் சம்மரி ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது டிசம்பர் 7ஆம் தேதி. அன்று முதலமைச்சராக இருந்தவர் திரு பன்னீர்செல்வம் அப்படிங்கிறதையும் மறக்க முடியாது. ஆனா அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி அவருக்கு தரப்பட்டதா, எந்த நிலையில் இவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஒரே ஒரு கருத்து மட்டும் 7 பேர்ட்ட கேட்டதா அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கு. அதில் முதல்வரும் ஒருவர், ஹெல்த் செக்ரட்டரி, ஹெல்த் மினிஸ்டர் சசிகலா இறுதி நாள் அன்னைக்கு இறுதி நாளைக்கு கேட்டதா தான் சொல்லியிருக்கே தவிர டிஸ்சார்ஜ் சம்மரி அவருக்கு தரப்படவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, முதலமைச்சருக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுக்கப்படவில்லை. அன்றைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவருக்கு இந்த ரிப்போர்ட் கொடுக்கப்படவே இல்லை. அவருக்கு அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, இந்த டிஸ்சார்ஜ் சம்மரியை இவ்வளவு கான்ஃபிடென்ஷியலா வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திரு PH பாண்டியன் அவர்கள் டிஸ்சார்ஜ் சம்மரியில சொல்லப்பட்டதாக இருந்ததாக கூறப்படும் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை மறுதலிக்க அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியை வெளியிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் டிஸ்சார்ஜ் சம்மரி
அப்போலோவோட ரிப்போர்ட்ஸ், அந்த 8 ரிப்போர்ட்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்த ரிப்போர்ட்ஸு ப்ளஸ் இந்த ஐம்ஸ் ரிப்போர்ட், இது 3 எடுத்து பார்த்தீங்கன்னா பல முரண்பாடுகள் இதில் ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. குறிப்பாக நாங்கள் காட்டியிருந்த முரண்பாடு என்னன்னா, அம்மா எந்த டயத்தில் கான்ஷியஸாக இருந்தாங்க, எத்தனை நாள் அன்கான்ஷியஸாக இருந்தாங்க, இதை ஐம்ஸ் மருத்துவர்களுடைய 5 கட்ட விசிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக மிக பெரிய வித்தியாசங்கள் படுது. எப்பெல்லாம் அப்போலோவில் அம்மா நார்மல் டயட் சாப்பிட்டாங்கன்னு வருதோ அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகவே இல்லை. நீங்க இல்ல அது முதல் 2 நாட்கள்ல ரொம்ப அடிப்படையான முரண்பாடு பார்க்க முடியுது. முரண்பாடு ஃபீவர் அண்ட் டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம். பட் அதற்கு அப்புறமா அவங்க ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்ல இருக்காங்க. பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. என்ன நடந்திருக்குன்னா மறைக்கப்பட்ட விஷயங்கள், இது செலக்டிவ் ஷேரிங் நடந்திருக்கு. அப்போலோவோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் பல உண்மைக்கு புறம்பாக இருந்திருக்கு. பல அதுல இது இருக்கு. இப்போ அம்மா அட்மிட் ஆனப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹை ஃபீவரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டீஹைட்ரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸை மென்ஷன் பண்ணலை. அவங்க அன்கான்ஷியஸாக இருந்தாங்க, அவங்க உடலில் ப்ளீடிங் இருந்ததா, அவங்க என்ன நிலையில் அவங்க விழுந்தாங்களா, விழுந்ததாலையும் அடிபட்டதா, இந்த மாதிரி எந்த விஷயங்களையுமே அதுல மென்ஷன் பண்ணல. எக்ஸ்டர்னல் இன்ஜுரி எதுவுமே இல்ல அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க. எந்த ஒரு ட்ராமாவும் அவங்களுக்கு இல்ல. ட்ராமா இல்லன்றது வேறமா, எக்ஸ்டர்னல் இன்ஜுரி இல்லன்றது அங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதுவும் ஐம்ஸோட ரிப்போர்ட் அக்டோபர் 5 எடுக்கப்பட்ட ரிப்போர்ட். செப்டம்பர் 22 அம்மா அட்மிட் ஆயிட்டாங்க. அதனால அந்த 13 நாட்கள்ல ஹீரா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க கேட்ட கேள்விகள்ல ஒரே ஒரு கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த 2 ரிப்போர்ட்டும் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது. 13 கேள்விகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அந்த 13 கேள்விகளுமே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னைத்தானே நோக்கி கேட்டுக்கொள்வதாக உங்களுக்கு தெரியவில்லையா? அக்டோபர் 11ஆம் தேதியே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அனைத்து பொறுப்புகளும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. he was the de facto CM. கிட்டத்தட்ட அவர் முதலமைச்சருக்கான அனைத்து அதிகாரங்களையும் படைத்தவராக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார். அக்டோபர் 11ல இருந்து முழுக்க அவர் அத்தனை அதிகாரங்களோடும் அதே அப்போலோ மருத்துவமனையில் இருந்த ஒரு நபராக இருந்தவர். இப்போ இவ்வளவு கேள்விகளை எழுப்பும் போது அந்த கேள்விகள்லாம் அவருக்குமே பொருந்தும் தானே? இல்ல, கண்டிப்பா இதுல நீங்க ஒண்ணு பார்க்கணும். ஏதோ காரணத்திற்காக ஈவன் அப்போலோ மருத்துவமனையுமே கூட முழுக்க அந்த ட்ரீட்மெண்ட் முழுக்க எடுத்த விதங்கள் எல்லாமே சசிகலா அவர்களுடைய டிரெக்ஷன்ல நடந்திருக்கு. இது யாரும் மறுக்கல. இதே ஹெல்த் செக்ரட்டரியும் ஹெல்த் மினிஸ்டரும் அந்த இடத்துல இருந்து அவங்களே கூட அம்மாவை பார்க்கலன்றத அந்த நேரத்திலே ஒத்துருக்கிறாங்க. இப்போ திடீர்னு 3 அமைச்சர்கள் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதமான 18 அப்போலோ மருத்துவர்கள், 6 எய்ம்ஸ் மருத்துவர்கள், 12 எக்ஸ்டர்னல் வேற நாடுகள்ல இருக்கக்கூடிய 12 மருத்துவர்களுடைய ஆலோசனை, இத்தனை மருத்துவர்களும் தவறா சொல்றாங்கன்னு எடுத்துக்க முடியும். இல்லைங்க, நாங்க கேட்ட கேள்விகளுக்கு மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஈவன் இறுதி நாளில் கூட நாங்கள் எல்லாம் 4ஆம் தேதி எல்லா அமைச்சர்களும் அங்கே சேர்றோம். எங்களுக்கு சொல்லப்பட்டது அந்த நேரத்தில் எக்கோ கருவி பொருத்தப்பட்டு இருக்கிறது. இது செயற்கை சுவாசம், செயற்கை சிறுநீர் அகற்றும் அந்த பணியை இது செய்து கொண்டிருக்கும். 1 வாரத்துக்கு இதை வச்சிருக்க போறோம். அந்த 1 வாரத்தில் ஒருவேளை இந்த ஃபெயிலான ஆர்கன்ஸ் ரிவைவ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது 1% 10% ப்ராபபிலிட்டி சொல்ல முடியாது. இது அவ்வளவு தெளிவா சொன்னாங்க எங்களுக்கு அந்த நாள்ல. இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் கூட அனுப்பி அந்த இடத்துல இருந்து ஒரு டாக்டர் எங்களுக்கு அனுப்பி விட்டாரு. இது என்ன எக்கோ கருவின்னு நாங்க கேட்க துவங்கிய போது அந்த நடுநிசையில் அந்த கருவியை பொருத்துவதற்கான ஆபரேஷன் நடக்க போகுது, இந்த ரூம்ல தான் ஆபரேஷன் நடக்க போகுது, இதெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. நாங்க எல்லாம் ஒரு ரூம்ல உட்கார வைக்கப்பட்டோம். அப்போ 1 வாரம் இது இருக்க போகுது. இந்த கருவி இருக்க போறதுல ஒருவேளை அந்த ஆர்கன்ஸ் ரிவைவ் ஆகலான்ற எதிர்பார்ப்போட இருந்தோம். ஏன் அந்த கருவி ஒரு நாளுக்குள்ள 20 மணி நேரத்துல அது ஏன் நிறுத்தப்பட்டது என்ற கேள்வியை நாங்க கேட்கணும். இதுக்கு பதிலே கிடையாது. இல்ல, அதற்கான நீண்ட மருத்துவ ரீதியான பதில்கள் அவங்க சொல்றாங்க. அவங்க 24 மணி நேரத்துல there was no response to any stimuli. அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஹார்ட்ல ஃபங்க்ஷனே வரல. அவங்களுக்கு எந்த சிக்னல்ஸுமே கிடைக்கல. இசிஜி மானிட்டர்ல ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சது. அவங்க அந்த ஒரு பகுதியை நீக்கிட்டு பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சது. இந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டுங்க, லைஃப் சப்போர்ட்டுங்கிறதே ஒரு ஃபியூட்டைல் எக்ஸசைஸ் அப்படிங்கிற முடிவுக்கு அத்தனை மருத்துவர்களும் ஒரு சேர வரும்போதுதான் அவங்க அதிகாரிகள்ட்டையும் திருமதி சசிகலா அவர்கள்ட்டையும் அதை கம்யூனிகேட் பண்ணி இதை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. அந்த அப்போது திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அது சொல்லப்படுகிறது. 32 அமைச்சர்கள் அங்க உட்கார்ந்துருக்கோம். அந்த நாள்
அவ்வளவு பேருக்கும் சொல்லப்பட்டது ஒரு வாரம் நம்ம வந்து இதை வச்சிருக்க போறோம், ரிவைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எதற்காக எங்கிட்ட அந்த எதிர்பார்ப்பை தூண்டணும், அப்படி வந்து அடுத்த 20 மணி நேரங்கள்ல உங்களுக்கு அந்த இது வந்து எந்த ரிவைவலும் தெரியலன்னா ஏன் வந்து 7 நாள் வச்சிருக்க போறோம்னு சொல்லணும். இதெல்லாம் பெரிய கேள்விகள் நாங்கள் நினைக்கிறோம். குறிப்பா மற்ற கேள்விகளும் நாங்கள் கேட்டிருக்கிறது நான் மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஏன் வந்து அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் நீக்கப்பட்டது, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸோட ப்ரொடெக்ஷன் நீக்கப்பட்டது ஏன்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அறிக்கைகள் ஒன்று இவ்வளவு லேட்டா வந்திருக்கு. இன்னொன்னு ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல வந்து இதெல்லாம் நாங்க ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது என்ற துணியில் நம்ம ஒரு சட்டத்தையும் கூட கோட் பண்ணி சொல்லிருக்காரு. இதுதான் இது சட்டப்படி பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி நியாயமா நாங்க சொல்லக்கூடாது, ஆனா நீங்க இவ்வளவு கேக்குறதுனால சொல்றோம். 27 சிசிடிவி அந்த இடத்துல ரிமூவ் பண்றது உண்மையா இல்லையா? இந்த கேள்விக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் கொடுக்கலாம், ஒரு அந்த மருத்துவமனை கொடுக்கலாம், ஹெல்த் செக்ரட்டரி கொடுக்கலாம். ஏன்னா அம்மா வந்து அந்த நேரத்தில் என்ன நிலையில இருந்தாங்கன்றதை இன்னைக்கு தெளிவா சொல்றீங்க. ஷி வாஸ் அன்கான்ஷியஸ். அந்த டயத்தில் அட்மிட் பண்ணப்ப வந்து எந்த நிலையில அவங்க வந்து சிசிடிவி ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க முடியும்? அதை சொன்னது யாரு? இது ரொம்ப எளிமையான விஷயம் நினைக்கிறேன். இதுல வந்து அண்ணன் சொன்ன மாதிரி 30 மருத்துவர்களோ 40 மருத்துவர்களோ சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது. நான் பேசலாமா? அது ஏன் வந்து அதை கூட ஏன் தெளிவுபடுத்த முடியல? சில கேள்விகள் இன்னும் தொடருது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. நான் டாக்டர் செந்தமிழ் பாரி அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், ஒரு மருத்துவரா நீங்க இப்போ இந்த 18 பக்க அறிக்கையை வந்து முழுமையா பார்த்திருப்பீங்க. அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு தரப்புகளில் எழக்கூடும். பட் ஒரு மருத்துவரா உங்களுடைய பார்வை? அதாவது நான் ஒரு மருத்துவ பிரதிநிதி, நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனுடைய பிரதிநிதியாக நான் சொல்கிறேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு அரசியலுக்காக ஒரு மருத்துவர்கள் மேலேயும் ஒரு மருத்துவமனை மேலேயும் ஒரு அபாண்டமாக ஒரு பழி சுமத்தக்கூடிய ஒரு செயலாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். மருத்துவர்கள் எல்லா மருத்துவரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது மாதிரி ஒரு செய்தியை பரப்புவது ஒரு மருத்துவர்கள் மேலும் மருத்துவமனைகள் மேலும் ஒரு தவறான எண்ணத்தை ஜனங்கள் மத்தியில் விதைப்பதாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம். ஒரு மருத்துவமனையோ மருத்துவரோ மருத்துவ கோட்பாடுகள் படிதான் மருத்துவம் செய்ய முடியும். அப்படிதான் செஞ்சுட்டு வர்றாங்க. அது அப்போலோ மருத்துவமனை என்பது சாதாரண மருத்துவமனை அல்ல. பல பெரிய தலைவர்கள், முன்னாள் ஜனாதிபதிகள், வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதவியில் உள்ளவர்கள் அனைவரும் மிகவும் நம்பிக்கையோடு வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இந்த விமர்சனங்களை தவிர்க்கணும்னு மருத்துவ சமூகம் நினைச்சிருந்தா, டாக்டர்ஸும் அந்த ஹாஸ்பிட்டலும் நினைச்சிருந்தா, முதல் நாள் ஃபீவர் அண்ட் டீஹைட்ரேஷன் சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இல்ல, முதல் நாள் அவங்க வந்து ஃபீவர் தான் போயிருக்காங்க. இன்னைக்கு அதே அப்போலோவுடைய முதல் நாள் வந்து அவங்களுக்கு பல்மனரி எடிமா இல்ல சொல்றேன், நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். மருத்துவ ஒரு முதல்ல வந்து அவங்க மயக்க நிலையில கொஞ்சம் மூச்சு வருது கஷ்டப்பட்டு ஃபீவரோட தான் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே சுகர் நிறைய இருந்திருக்குது, நிறைய சுகர் இருந்திருக்கு. 560 ஆமா, அந்த வரும்பொழுது அது சுகர் நிறைய இருந்தாலே அது டயபெட்டிக் கீட்டோசிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அப்போ மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அது திரும்ப வந்து சுகர்லாம் கம்மியான பிறகு மறுநாளே நினைவு திரும்பி இருக்குது, நல்லா பேசியிருக்கிறாங்க, மற்ற அதிகாரிகள் கூட சந்திச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல அதுதான் அந்த மருத்துவர்கள் மீது சந்தேகம் ஏன் எழுப்பப்படுகிறதுன்னு கேட்கும்போது சொல்றேன், மருத்துவர்கள் அன்னைக்கே கிளாரிஃபை பண்ணிருந்தா இல்ல அப்பதான் அந்த நல்லா ஆன உடனே அவங்க பிரஸ் ரிலீஸ் வந்து இன்னும் ஒரு வாரத்துல வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்தது. நல்லா இருக்கிறாங்க, வந்துருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் 2 நாள் வந்த நான் முடிச்சுக்கிறேன், மெடிக்கல் இதை நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் செப்சிஸ் இருந்திருக்குது, யூரோ செப்சிஸ் இருந்திருக்குது. அந்த செப்சிஸுடைய எஃபெக்ட் என்னன்னா திரும்ப அது கொஞ்சம் டைம் எடுத்து கூட மற்ற நுரையீரல் சிறுநீரகம் எல்லாமே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு தான் அந்த அடுத்து அவங்க போனது வந்து செப்சிஸ் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அந்த செப்சிஸ் போகும் பொழுது அவங்களுடைய மூச்சு திணறல் இந்த மாதிரி ஏற்பட்ட பிறகுதான் அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வந்து வெண்டிலேட்டர் போடுறது கொஞ்சம் யோசிச்சு, ஏன்னா ஒரு தடவை வெண்டிலேட் பண்ணிட்டோம்னா அது எடுக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி தான் அப்புறம் வந்து வெண்டிலேட்டரில் போட்டிருக்கிறாங்க. வெண்டிலேட்டர் போட்ட பிறகுதான் அவங்களால ஒரு முழுமையான வைத்தியம் அவங்களால பண்ண முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அன்கோஆபரேட்டிவா இருந்திருக்கிறாங்க. ஓகே, புரியுதுங்களா? அதுக்கு பிறகு வெண்டிலேட்டரில் போட்டிருக்காங்க. வெண்டிலேட்டர் போட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு அவங்க கான்சியஸாக வந்திருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. கான்சியஸாக இருந்திருக்கிறாங்க. சி ரெஸ்பாண்ட் டு தி அட்டெண்டர்ஸ் அது மாதிரி பார்த்துருக்குறாங்க.
அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தகவல்கள் தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் ஓகே, ரொம்ப டீடைல்டா பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் முன்னாடி சொல்லப்படல? நோயாளியுடைய விருப்பம் இல்லாம வெளியிடக்கூடாது, அதான் எத்திக்ஸ். அதான் நோயாளியுடைய விருப்பம் இல்லாம வெளியிடக்கூடாது. இது வந்து ஒரு அரசியல் ரீதியான விஷயமா, இத மருத்துவ ரீதியான சந்தேகங்களை தாண்டி அரசியல் ரீதியா அது அரசியல் ரீதியில நாங்க தலையிட விரும்பவில்லை. ஒரு மருத்துவன் என்ற முறையில் பயணிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் பயணிக்குது. இது அரசியல் ஆக்கிட்டாங்க, அரசியல் ஆக்கிட்டாங்க. அரசியல் ஆக்குனதுனால இது மருத்துவருடைய பேரு, மருத்துவமனையுடைய பேரு ஒரு பெருவாரியான ஜனங்களோட ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை உண்டு பண்ணி இருக்குது. அது வந்து நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறது. நிச்சயமா. சோ இது மருத்துவத்துறை மீதே வந்து இந்த மாதிரியான சந்தேகங்களை எழுப்பது உங்களுடைய விமர்சன பார்வையாக இருக்கிறது. நான் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் செந்தில் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், சற்று முன்னர் டாக்டர் பாரி அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு மருத்துவ ரீதியான சந்தேகங்கள், மருத்துவ ரீதியான பிரச்சனை அப்படிங்கறத தாண்டி ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையாக மாறிவிட்டதாக தெரியவில்லையா? எதிர்க்கட்சிகளும் சரி, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பிலும் சரி, தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரக்கூடிய கேள்விகள், முதல்ல அந்த 75 நாட்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டது. 75 நாட்களுக்கான டீடைல் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கோல் போஸ்ட் மாத்தப்படுகிறது. அதற்கு முன்னாடி என்ன மருந்துகள் கொடுக்கப்பட்டாங்க அப்படின்னு நாளைக்கு ஒரு நீதி விசாரணைன்னு கேட்கப்படுகிறது. நீதி விசாரணை நடத்தப்பட்டால் இந்த நீதி விசாரணை சரியா நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுமா? இந்த சந்தேகங்களுக்கு ஏதாவது முடிவு இருக்கிறதா நினைக்கிறீங்களா டாக்டர் செந்தில்? 3 கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் சகோதரி. ஒன்று, அவர் ஒன்று குறிப்பிட்டு சொன்னார், மருத்துவ சிகிச்சை சரியான முறையில் செய்யப்பட்டிருக்கிறது என்பது அந்த அறிக்கையில் இருக்குது. நானும் மருத்துவ சிகிச்சையோட நுட்பத்துக்குள்ளெல்லாம் போல, நான் மருத்துவரை சந்தித்தோம், மருத்துவ சிகிச்சையை சந்திச்சோம் பேசல. இந்த இறப்புக்கான காரணம் தவறான மருத்துவ சிகிச்சை என்றும் நினைக்கவில்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, மருத்துவ சிகிச்சையில வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதுதான் என்னுடைய குறைபாடு. அதே போல அவர் இன்னொன்னு சொல்றாரு, ஒரு மிக உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவமனை சந்தேகப்படக்கூடாது, அதை நம்ம மறுக்கிறோம். நான் வந்து இந்த ஜெயலலிதா கேஸ்க்காக சொல்ல, எவ்வளவு பெரிய மருத்துவமனையா இருந்தாலும் அந்த சிகிச்சை மேல சந்தேகம் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா 1980களின் துவக்கத்தில் இதே அப்போலோ மருத்துவமனையில் சந்திரசேகர் என்ற டென்னிஸ் பிளேயருக்கு வந்து மூட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஆக்சிஜன் இல்லை என்கிற காரணத்தினால உலக அளவில் பந்தயங்களை கலந்து கொண்ட அவருக்கு கை கால்லாம் விளங்காம போய் இதே அப்போலோ மருத்துவமனை அந்த காலத்திலே 13 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுத்தாங்க. இன்னைக்கு அது 5 கோடி ரூபாய்க்கு சமம். குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்ட வேண்டாம். டாக்டர் பாரி குறிப்பிட்டது போல இன்னைக்கு அதையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணியாகும். இந்தியா மருத்துவத்துறையில் டூயிங் கிரேட் என்பதற்குங்க இந்த விவாதத்தை தள்ளி கொண்டு போக விரும்பல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மருத்துவ கட்டுமானம் சிறப்பாக இருக்குது, இம்யூனைசேஷன் எங்கேயோ போயிருக்கு. தேசிய சுகாதார திட்டம் அன்புமணி கொண்டு வந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் வந்து மிராக்கிள்ஸ் பண்ணிருக்கு, 108 பண்ணிருக்கு. அதுதான் ஒட்டுமொத்த மருத்துவ தரம் வாய்ந்தது காரணம். தனிப்பட்ட மருத்துவமனை கிடையாது. ஒரு நாட்டின் சுகாதாரத்துக்கு உடல் நலத்துக்கு மருத்துவமனை காரணம் கிடையாது. இல்ல ரெண்டாவது, இது வந்து முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து என்பது இந்த நான் வந்து இவர் திரு பாண்டியராஜன் சில கருத்துக்களை முன் வச்சார். 16 கேள்விகள், அது வந்து நீங்க சொன்னது அப்படியே ஒத்துக்கிறேன். இந்த 16 கேள்விகளும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கேட்க வேண்டியவை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. எங்களுக்கு என்ன வருத்தம்னா, ஜெயலலிதாவுடைய உடல்நலத்தை பற்றிய உண்மை தெரிய வேண்டும் என்பது எல்லா தமிழ் மக்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்தும் அதுவாகவே இருக்குதுங்க. ஆனா இன்றைக்கு அரசியல்ல இதை முன்னிறுத்தி அரசியல் செய்ய ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தமிழகம் மிகப்பெரிய 2 ஆபத்தை சந்திச்சிருக்கிறது. ஒன்று, கடுமையான வறட்சி நடந்திருக்குது. நெடுவாசல் போராட்டம் மிகப்பெரிய நடக்குது. ஒரு இலங்கை கரையில மீன்பிடிக்க சென்ற ஒரு மீனவர் கொல்லப்பட்டிருக்கார். இது 3ஐ பற்றியும் வாய் திறக்காத ஒரு முன்னாள் முதலமைச்சர் நெடுவாசல் பற்றி எதுவுமே சொல்லல, இலங்கை தமிழர் சுட்டுக் கொலை பற்றி எதுவுமே சொல்லல, வறட்சி பற்றி பேசல. இதை அரசியலாக்க பார்க்கிறார். அதை நாங்க விரும்பல. ஜெயலலிதாவுடைய மரணம் குறித்தும் மருத்துவ சிகிச்சையும் குறித்தும் எங்களுக்கு இருக்க சந்தேகம், உங்களுக்கு இருக்க சந்தேகம். நீங்க முதலே சொல்லிட்டீங்க, நடக்கிறார் பேசுறார் அப்படிங்கிறவர் ஏன் கவர்னர் சந்திக்கல, ஏன் உள்துறை அமைச்சரோட சந்திக்கல என்கிற ஒட்டியும், எந்த ஆட்கள் ஜெயலலிதா பக்கத்திலே வரக்கூடாதுன்னு சொன்னாரோ அவரை சுற்றி இருப்பதை பற்றியும் அவருடைய வாரிசுகளாக அறிமுகமாயிருப்பது பற்றியும் வருத்தம். மூணாவது ஒன்னே ஒன்று மட்டும், இதை விட முக்கியமாக ஜெயலலிதா தன்னுடைய உடல் மிக மோசமாக இருக்கிறது, தன் மரணத்தின் அருகில் இருக்கிறோம் என்று உணர்ந்திருந்து ஏதாவது சொல்ல விரும்பி இருந்தால் அதை சொல்வதற்கு யாருமே இல்லாமல் பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற அச்சத்தையும் பயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
இல்ல நீங்க ஒரு மருத்துவரை அறிவிங்க, அவங்களுடைய அந்த எண்ட், அவங்களுடைய டிமைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு திடீர் கார்டியக் அரெஸ்ட் அடிப்படையில் வந்தது. டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவர் பதிவு செய்கிறார். அவங்க வந்து ஃபுல்லி கான்சியஸா இருந்தாங்க, அவங்களோட வந்து இன்டராக்ட் பண்ண முடிஞ்சது, அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க, சேர்ல உட்கார்ந்தாங்கலாம். சோ 4ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் ஒரு திடீர்னு வந்த ஒரு கார்டியக் அரெஸ்ட், அது ஒரு எதிர்பாராத சம்பவம்ங்கிற மாதிரி தான் மருத்துவ அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. நான் உங்களுடைய கேள்வியை திரு பாண்டியராஜன் அவர்களிடத்துல எடுத்துட்டு போக விரும்புறேன். இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் அதான் சொல்கிறார், விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டால் முதலில் விசாரிக்கப்பட வேண்டியவர் திரு பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இதுல வந்து இங்க பாருங்க, எல்லா தமிழ் மக்களுடைய எண்ணத்திலும் ரொம்ப ஆழமாக இன்னைக்கு எழப்படுகிற கேள்வி இதுதான். அதாவது அம்மாவோட மரணத்தில் மர்மம் இருக்கிறது, இந்த மர்மத்தை வெளிப்படுத்த வேண்டும், அதை வந்து தெளிவுபடுத்தணும், யார் இதற்கு காரணம் என்ற கேள்வி வந்து எல்லார் மனசுலயும் இருக்கு. இப்போ இதுக்காக நாங்க ஒரு உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாளைக்கு 36 இடங்கள்ல வந்து உண்ணாவிரத போராட்டம் நடக்க போகுது. இது வந்து இந்த பிரச்சனையை அரசியலாக்குறது நாங்க நினைக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆனஸ்ட்லி இது வரைக்கும் அம்மாவோட மறைவை அரசியலாக்கி ஒரு அடையாளம் எடுத்துக்கணுன்ற எண்ணம், அந்த தேவை எங்க யாருக்குமே கிடையாது. கண்டிப்பா வந்து அண்ணன் OPS அவர்களுக்கு கிடையாது. ஜெனூனா அவங்க வந்து 7ஆம் தேதி அம்மா நினைவகத்தில் அமர்ந்து தியானம் செய்து அதற்கப்புறம் வந்து வெளிப்படுத்திய சில விஷயங்கள் இன்னைக்கு தமிழகத்தை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. பலரும் இன்னைக்கு வந்து அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சந்தேகம் எதுவுமே 2 மாசமா வரலையே அப்படிங்கிறது இல்லங்க. அவரு அதுல சொல்லி இருக்கிற விஷயத்தை நீங்க பாருங்க. அந்த 60 நாள் ஆட்சியில அவ்வளவு சிறப்பாக நடந்த அண்ணன் OPS அவர்கள் தலைமையில நடந்த ஆட்சியில மெரினாவில வன்முறை வெடிக்கிறது, ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் நிறைவா மெரினால வன்முறை வெடிக்கிறது. ஒரு வாரத்துல முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறார். அந்த விஷயத்துக்கு துரிதமா செயல்பட்ட திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த விசாரணை கமிஷனை அவரே அமைச்சிருக்கலாமே. இங்க பாருங்க, பல விஷயங்கள் இதுல வந்து எங்களுக்கு ஒவ்வொரு பீரியட் தான் தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா வந்து அந்த நேரத்துல 4ஆம் தேதி 5ஆம் தேதி எப்படி இருந்தது அப்படின்ற நிலைமை உங்களுக்கு தெரியும். அண்ணன் OPS பொறுத்த வரைக்கும் கட்சி கட்டுப்பாடு என்பதற்கு விசுவாசத்துக்கே அர்த்தமா இருக்கிறவங்க அவங்கன்றது ஈவன் மாற்று கட்சி கூட ஒத்துக்குவாங்க. அன்றைக்கு நேரத்தில் வந்து அம்மாவின் ஆட்சி தொடர வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த நள்ளிரவில் கூட 12:20க்கு நாங்கள் அன்னைக்கு நின்று பதவி ஏற்ற பொழுது எப்படியாவது இந்த அரசாங்கம் வந்து வீழ வேண்டும் என்று நினைத்தவர்களை வந்து அவங்களை ஜெயிக்க விடாம பண்றதுக்காக அந்த டிரான்சிஷன் நடந்தது. 60 நாள் அந்த அரசாங்கம் நல்லா நடந்தது. மறுபடியும் வந்து கட்சியும் ஆட்சியும் சேர்த்து ஒரு குடும்பத்தின் பிடியில் போகணும் அப்படின்ற எண்ணத்துடன் அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த பதவி மாற்றம், முதல்வர் பொறுப்புக்கு வந்து சசிகலா அவர்கள் வரணும்னு சொல்லி அந்த மாற்றம் கொண்டு வந்த நிகழ்வுக்கு அப்புறம் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும். பல விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் ரிவீல் ஆயிருக்கு. PH பாண்டியன் அவர்கள் அறிக்கை விட்டது. அந்த நேரத்தில் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல, கண்டிப்பாங்க. அதுக்கு முன்னால வந்து அவர் என்ன சொன்னாரு, அம்மாவுடைய இறப்புக்கு ஒரு விசாரணை கமிஷன் அறிவிப்பதற்கு பூர்வாங்க நடவடிக்கைகளை எடுக்க துவங்கினேன். அது எடுக்க துவங்கிய அடுத்த நாள் நான் வற்புறுத்தப்பட்டேன் முதல்வர் பதவியிலிருந்து விலகணும்னு சொல்லிட்டு. எங்களை பொறுத்தவரை சாருக்கு நான் குறிப்பா ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்ல விரும்புறேன். அப்பல்லோ மருத்துவமனையோ அதுல என்ன திறமிக்க சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பதை பத்தியும் எங்க கேள்விகள் கிடையாது. வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றது ஒரு கேள்வி. யார் சசிகலா அவர்களுக்கு இவ்வளவு அதிகாரத்தை தந்தது? அந்த இடத்துல வந்து சுகாதார செக்ரட்டரியோ கொடுத்திருக்க முடியும். இல்ல, அவர்தான் சீஃப் மினிஸ்டர். நான் சொல்றதை கேளுங்க, நான் தான் அப்படினா சொல்லிருந்தாருன்னா அன்னைக்கு அவர்கிட்ட தான் அதிகாரம் இருந்தது. இல்ல, கண்டிப்பா இல்ல. அந்த நேரத்துல கூட கண்டிப்பா வந்து சசிகலா அவர்கள் கண்ட்ரோல்ல ஈவன் எல்லா அமைச்சர்களுமே அங்க போய் போயஸ் கார்டன்ல இருந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தோம், அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் கூட. ஸோ இந்த மாற்றம் என்பது டிசம்பர் 5 அப்போலோ பேஸ்மெண்ட்ல நிகழ்ந்த நிகழ்வு தெளிவாக எங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல தெரிஞ்சது. கட்சி ஒன்னா இருக்கணும்னா இவங்க வந்து இருக்கணும், இந்த கருத்து பதிய வைக்கப்பட்டது. அப்படிங்கிறப்போ அந்த காலகட்டத்திலே வந்து அவருக்கு அந்த பெரிய கண்ட்ரோல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பா அவர் எந்த நேரத்தில் ஒரு விசாரணை கமிஷனுக்காக பூர்வாங்க நடவடிக்கைகளை துவங்கியதன் விளைவுதான் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் அண்ணன் சொல்லிடுறேன், நெடுவாசல் பிரச்சனையில முதல்ல அறிக்கை விட்டது அண்ணன் OPS அவர்கள். அந்த நெடுவாசல் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அதே நேரத்தில் 12 எம்பிக்கள் அங்க வந்து பேச வச்சிருக்கிறாங்க. 12 எம்பிக்களும் அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ண போறாங்க. அதே போல மீனவர் பிரச்சனையிலையும் அறிக்கை விட்டிருக்கிறாங்க. அந்த டீப் சி டியூனா ஃபிஷிங்க்கு பேக்கேஜ் அறிவிக்க வேண்டும்,
இப்போ 30,000 பேருக்கு வந்து அறிவிச்சிருக்கிறது நல்லதுன்னு வரவேற்று இருக்கிறோம். அதே நேரத்தில் அதுல மீனவர் படுகொலை குறித்து அவர் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க தயவுசெய்து டாக்டர் செந்தில் அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து, அந்த 3 நிகழ்வுகளையும் நீங்க சொன்னதுல ஸ்டான்சஸ் எடுத்திருக்கோம். ஆனா அதுக்காக போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு நாங்க கட்சி ரீதியா செய்ய ஆரம்பிக்கல. மறந்துடாதீங்க, இந்த என்டையர் திங் வந்து இப்போ 21 நாள் கூட ஆகல. இப்ப புது டீமா இணைந்து பணிபுரிய துவங்கிறது. அது இன்னும் கூட நாங்க தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கோம். எலெக்ஷன் கமிஷன்ல போராடிக்கிட்டு இருக்கோம். ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் இதை எடுத்துட்டு இது கிடையாது. அது பண்ணல, ஏன் இதை வந்து எடுக்கிறீங்கன்னு சொல்றது உண்மை கிடையாது. எல்லா தமிழ் மக்களுடைய எண்ணத்திலே இன்னைக்கு இருக்கிறது அம்மாவோட மரணத்திற்கு பின் இருக்கும் மர்மம் விலக வேண்டும் என்பது. அதுக்காகத்தான் வந்து நாளைக்கு 3 லட்சம் பேர் போல தெருவில் வந்து இருந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த போறோம். டாக்டர் பாரி, உங்களுடைய இறுதியான பார்வை இந்த விஷயத்துல பெற விரும்புறேன். டாக்டர் செந்தில் சொன்னாங்க வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அது நமக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் இருந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 அறிக்கைகள் வந்திருக்கு. இந்த டீடைல்லாம் அப்பவே கொடுத்திருந்தா இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்காது. கொடுக்க மாட்டாங்க, எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. டாக்டர் செந்திலுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இவ்வளவு டீடைல் வந்து கொடுக்க மாட்டாங்க. பிரஸ்ல கொடுக்க கூடாதுங்க. அதான் ஏன் கொடுக்க கூடாது. பேஷண்ட்டுடைய கன்சர்ன் இல்லாம இதெல்லாம் கொடுக்க, என்ன மருந்து கொடுத்தா அவங்களுக்கு என்ன நோயின்றதே சொல்ல, என்ன நிலையில இருக்காங்கன்னு சொல்ல முடியும். பேஷண்ட் என்ன நிலையில இருக்கிறாங்க, அவருக்கு என்ன வியாதி, என்ன மருந்து கொடுத்தா சொல்லக்கூடாது. இதுதான் நெறிமுறை, இதுதான். அதை மீறி சொல்லக்கூடாது. அவருக்கு டாக்டர் செந்திலுக்கே தெரியும். அது பிரஸ் ரிலீஸ் அவங்க ஒரு சர்டன் இன்டர்வெல்ல கொடுத்துட்டே தான் வந்திருக்கிறாங்க. ஒன்றும். ரெண்டாவது சார் சொன்னாங்க சிசிடிவி பத்தி சொன்னாங்க இல்லையா. ஆக்சுவலா பேஷண்ட் ரூம்ல சிசிடிவி வைக்க கூடாது. அது வந்து அவுட்டர் ஏரியா, பேஷண்ட் ரூம்குள்ளேயோ ஐசியூலயோ சிசிடிவி வைக்க கூடாது. அது வந்து அவங்க பிரைவசி பாதிக்கும். அது வெளியில எல்லாம் நோட்டீஸ் பண்ணுவாங்க. சட்டப்படியான வெளியில உள்ள சிசிடிவி வேணா அகற்றி இருக்கலாம், யார் வர்றாங்க போறாங்கன்றது இது பண்றதுக்கு அது ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் பேஷண்ட் ரூம்ல இருக்க கூடாது. ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லுங்க. பாருங்க, அந்த 4ஆம் தேதி இரவுல அந்த இடத்துல லிப்ட்ல இருந்து ஆபரேஷன் தியேட்டர் இருந்து அவங்களை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ரூம் கொண்டு போறாங்கன்னு சொல்லி அந்த நேரத்துல திரைச்சீலை பொருத்தப்பட்டது. அந்த இடத்துல யாரும் பார்க்க கூடாது அப்படின்றதுல வந்து அந்த அளவு சீக்கிரசி அதுமே கூட அடிப்படையா ஒரு லேடிங்கிற பல விஷயங்கள் இருந்திருக்கு. அது அவங்க என்ன நிலையில இருந்தாங்க நமக்கு தெரியாத, அதுக்குள்ள போக வேண்டாம். சீக்கிரசி ஐ சேயிங் ஒரு எக்ஸசிவ் சீக்கிரசி வந்து எதுக்காக இருந்தது. திரு எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் அவர்களுடைய இறுதியான பார்வை பெறவர பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க விரும்புவீங்க திரு எஸ்ஆர்பி. குறிப்பா சிசிடிவி கேமராக்கள் இருந்ததா இல்லையா, போட்டோ எடுக்கப்பட்டதா எடுக்கப்படலையா, அவங்க எந்திரிச்சு சேர்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நிலையெல்லாம் இருந்திருக்கணும் போது ஏன் ஒரு போட்டோ எடுக்கப்படலை அப்படிங்கிற கேள்வியும் கூட எழுகிறது. செந்தமிழ் பாரி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சிசிடிவி என்பது பேஷண்ட் ரூமில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, என்ன ட்ரீட்மெண்ட் நடந்தது என்பதை வேறு யாரும் சொல்லுகிற பழக்கமே கிடையாது. இறுதி அறிக்கை வரும். இது யார் எம்ஜிஆருக்கு இங்கே புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, கொடுத்துருக்கான்னு சொன்ன, அது தவறான செய்தி. இதே அப்போலோ மருத்துவமனையில் புகைப்படம் வந்தது இல்லையா. இல்லை, நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க. கொஞ்சம் நான் சொல்றதுக்கு விடுங்க. அப்போலோ மருத்துவமனைக்கு நானும் டாக்டர் தலைவர் மூப்பனார் அவர்கள் போனோம். மேலேயும் கூட்டிகிட்டு போனாங்க. அவர் அருகில் வெளியே யாரையுமே பார்க்கவில்லை, அதுதான் உண்மை. அங்கேயும் போய் முதல் நாள் சொல்ல, 2ஆம் நாள் சொல்ல, அந்த இது சிகிச்சை நடித்த அன்றைக்கி அறுவை சிகிச்சை நடந்த அன்றைக்கி எதுவும் வெளியில்லை. வெளியே வந்து உட்கார்ந்து ஃபிசியோதெரபிக்கு தயாராகி அவருக்கு இன்னும் சொல்ல போனால் எக்ஸசைஸ் தயாரான நிலையில் தான் அவரை காட்டினாங்க. அதுக்கு முன்னே அவர் காட்டலை. அதுதான் எல்லாருடைய நிலை, அதுதான் உண்மையான நிலைமை. அவர் பேசினாங்கிறது எல்லாருமே ரகசியமாக தான் வச்சுருந்தாங்க. பேசுனேங்கிறது உண்மை, ஆனால் பின்னால் பேசினார். அதனால் எல்லா விஷயங்களையும் வெளியிட்டாங்க. எம்ஜிஆர் போனப்போ சொன்னாங்க, எம்ஜிஆர் போனப்போ காட்டினாங்க, எம்ஜிஆர் போனப்போ காட்டல. எம்ஜிஆர் எடுத்துகிட்டு போனால் இரவில் எடுத்துகிட்டு போனாங்க, யாரும் பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி அங்கே இருக்கிற எந்த இதுவும் படம் வெளியிடப்படல. அதுக்கு முன்னே சந்திரசேகர் விஷயம் சொன்னார், உண்மைதான், வருந்தத்தக்க விஷயம். சில நேரங்களில் மயக்க மருந்து கொடுக்கும்போது நிகழக்கூடிய ஒரு துன்பியல் சம்பவம் தான் அது. அவரை போல் ஒரு அற்புதமான ஆட்டக்காரர் நம்ம இழந்திருக்க வேண்டாம். அதுதான் என்னுடைய எண்ணம் கூட. என்னை பொறுத்த வரைக்கும் சந்திரசேகர் ஒரு அற்புதமான டேபிள் டென்னிஸ் ஆட்டக்காரர். இன்று இருக்கிற சரத் கமாலை விட மற்றவங்களோட அவர் நல்லா ஆடுவார். இன்றைக்கு வரைக்கும் அவர் இருந்திருந்தாருன்னா பல சாதனைகளை புரிந்திருப்பாருக்கு. என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை.
ஏன்னா நானும் டேபிள் டென்னிஸ் ஆடிட்டு இருக்க ஒரு காலத்தில், அதனால் டேபிள் டென்னிஸ் தெரியும், எல்லா ஆட்டங்களையும் பற்றி தெரியும். அதனால் விஷயம் தான். இந்த 27 சிசிடிவி இருந்ததா அகற்றப்பட்டதா அப்படிங்கிறதுக்கான பதில் சந்திரசேகர்களும் சிசிடிவி நிச்சயமாக அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி கிரிட்டிக்கல் கேர் சென்டருக்குள்ளே இருந்திருக்க முடியாது. ஏன்னா அது இருந்தன்னா சிகிச்சை போல தெரிஞ்சிட போகுது, உடையகற்றப்படும். உங்களுடைய பதிலா அகற்றப்படுறதுக்கான क्वेश्चनே வரல. அந்த ஃப்ளோர்ல அந்த காரிடார்ல எங்கேயுமே சிசிடிவி இல்ல. அது வேற இருந்தா இல்லைன்னு தெரியாது, மற்ற இடங்கள் இருந்தால் தெரியாது. பொதுவாக மல்டி ஸ்பெஷாலிட்டி கிரிட்டிக்கல் கேர் சென்டருக்குள்ள இருந்திருப்புக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுதான் உண்மையான உட்காரல. நான் சொல்ற ஒரு வார்த்தையை நான் பதிவு பண்ணோம். அதாவது தினமும் மாலை நேரத்தில் அது அந்த மருத்துவமனைக்கு வருகிற முக்கியஸ்தர்கள், குறிப்பாக அமைச்சர்கள் மற்றும் எங்களை போனவர்கள் சொன்னால் ஒரு அறையில் எல்லாரும் தான் உட்காந்துருந்தோம். அந்த அறைக்கு ஒரு நாள் கூட ஓபிஎஸ் வரல. அவர் தனி அறையில் உட்காந்து விசாரணை நடத்திட்டு கொண்டே இருந்தார். பேசியிருக்கலாம், நல்லவராக கூட இருப்பான், நான் தப்பு சொல்ல வரேன். ஆனால் அவர் வாய் திறந்து என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டிருக்கலாம், ஏன் எங்களுக்கு சொல்லவே இல்லை, இதுவும் தெரிவிக்கப்படலன்னு கேட்கலாம். அதுக்கு பின்னாலே கூட என்ன நடந்து எங்களுக்கு ஐ வாண்ட் சம்மரின்னு கேட்டிருக்கலாம். அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும், ஒரு மாத காலத்துக்கு மேலே சீஃப் மினிஸ்டராக இருந்தார், அவர் கேட்டிருக்கணும். இன்றைக்கி திடீர்னு இவ்வளோ சந்தேகம் ஏன் வருது? எனக்கு இன்றைக்கும் சந்தேகம் இல்லை, அன்றைக்கும் சந்தேகம் இல்லை. நானும் மருத்துவமனைக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் அவரளவுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடையாது. பாண்டியராஜனுக்கு கிடைச்ச வாய்ப்புல ஒரு முக்கால்வாசி கிடைச்சது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எழுந்து உட்கார்ந்தார், தன் குடும்பத்தினருடன் பேசினார், மருத்துவர்களுடன் உரையாடினார் என்பதெல்லாம் உண்மையாக இருக்குமே. அதற்கு விடை ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அந்த அறிக்கையிலே இருக்கிறது. 4ஆம் தேதி இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னே அவர் உட்கார்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தார். நான் தான் கேக்குறேன், அவ்வளோ நல்லா இருந்தவங்க ஏன் கவர்னரை பார்க்க முடியாம போச்சுன்னு கேக்குறேன். அது அவங்க கேட்க வேண்டியது கேளுங்க. அதுல பன்னீர்செல்வம் அவர் வணக்கம், என்ன கேட்காதீங்க, பன்னீர்செல்வத்தையும் சேர்த்து கேளுங்க அந்த கேள்வியை. அண்ணன் நிசாமி அவருக்கு தெரியும், அவர் அந்த நேரத்துல வந்திருக்காரு. எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணாங்களோ அவங்களே கேட்கலாம், என்ன கேட்கல பிரயோஜனம் இல்லை. ஏன் கவர்னரை பார்க்கல? நியாயமான கேள்வி, ஒப்புக்கொள்கிறேன். நல்லா இருக்காங்கன்னு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இல்ல நான் சொல்லலையே, நான் போனாரு சொல்லவும் இல்லை, பார்த்தாருன்னு சொல்லவும் இல்லை. நான் ஏன் சொல்றேன், வெளியிருந்து தொற்றுதான் முக்கியம்னு சொன்னா கண்ணாடி வழியாக பார்க்க அனுமதித்துக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. அது தவிர்த்துக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் கூட. அண்ணன் நிசாமி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா அமைச்சர்களுமே கேட்டுட்டு இருந்தோம், என்ன ட்ரீட்மெண்ட் தரப்படுகிறது, எப்படி ட்ரீட்மெண்ட் தரப்படுகிறது. ஈவன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கே கூட எந்த அளவு பெரிய டீடைல்ஸும் தெரியாது. நல்லா இருக்காங்க, இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க, அந்த லெவல்ல தான் அமைச்சர்கள் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் தனக்கு முழுமையான நம்பிக்கை இருப்பதா தான் அவர் சொல்றாரு. அவர் என்ன நிலையில இருந்தாலும் அவர் தானே சொல்லணும், நாம சொல்ல முடியாது இல்லையா? ஐயா, அவங்க எல்லா அமைச்சர்களும் டாக்டர் விஜயபாஸ்கர் தான் நாங்க கேட்டுட்டு இருந்தோம், என்ன நடக்குது, நல்லா இருக்காங்கன்னே, இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி லெவலில் தான் இருந்ததே தவிர யாருமே பெரிய டீட்டெயில்டாக போகலை. அது டீட்டெயிலாக போனது 4ஆம் தேதி மட்டும்தான். என்ன நடக்குது, என்ன ஆப்ரேஷன், என்ன இதுன்னு சொல்லி பலரும் கேட்க துவங்கினாங்க. ஏன்னா திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டது பல விஷயங்கள். இந்த எக்கோனா என்ன படம் வரைஞ்சே காட்டினாங்க அந்த டைல. அதை எக்கோ உள்ள வைக்க போகிறோம், ஒரு வாரம் அதை வச்சிருக்க போகிறோம், அந்த ஆர்கன்ஸ் ரிவைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கேட்குற கேள்விலாம் ஒரே ஒரு எளிமையான கேள்வி தான். 7 நாள் வச்சிருந்து அது ரிவைவ் ஆகும்னு சொல்லப்போ ஏன் அந்த 20 மணி நேரத்துல அதை எடுத்தாங்கன்ற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பதில் இல்ல. யார் ஆர்டர்ல அதை எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. இல்ல அது யாரார்கிட்ட சொல்லப்பட்டதுன்னா ஒரு 7 பேரோட பட்டியல் கொடுத்திருக்காங்க. திரு பன்னீர்செல்வம் முதல் நபர். அதுல அந்த மாதிரி அந்த முடிவுல அவர் ஈடுபடவே இல்லன்னு சொல்றாங்க. அப்ப இந்த அறிக்கையில சொல்லப்பட்டது தவறு, கண்டிப்பா தவறு. திரு எஸ்ஆர்பி உங்களுடைய இறுதியான பதில். அதாவது ECMO, it's not echo, it's ECMO. ECMO is something different from ECMO. இது ECMO இது பொருத்தி அது என்ன அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்குலாம் டாக்டர்லாம் வந்து பண்ணிட்டு போக மாட்டாங்க. ரைட், ஒரு முடிச்சிட்டோம். எஸ் திரு எஸ்ஆர்பி உங்களுடைய இறுதியான பார்வை. நான் நிகழ்ச்சி நிறைவு அதான் அது ECMO ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போது அந்த 20 மணி நேரத்தில் இருதயம் இயங்கவில்லை, அதே போல் மூளை செயல்படவில்லை, நரம்பியில் கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை. இந்த மூன்றையும் காரணமாக வைத்து நாங்கள் எல்லோருக்கும் தெரிவித்தோம். பன்னீர்செல்வம், சசிகலா, அதே போல் தம்பிதுரை,
எல்லாருக்கும் நாங்கள் தெரிவித்தோம். இவருக்கு விஜயபாஸ்கருக்கும் தெரிவித்தோம். தலைமைச் செயலாளர் பிறகு நல்வாழ்வுத்துறை செயலாளர் 2 பேருக்கும் தெரிவித்தோம். தெரிவித்த பிறகு அதை இனியும் அதாவது சில பேர் டாக்டர்கள் வேறு மருத்துவமனையில் கேட்டால் சொல்லுவாங்க he will remain as a vegetableன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டதுக்கு பின்னாலே என்ன செய்யலாம் என்று ஆய்ந்து அதை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது பெரிய குற்றம் கொண்டபடிக்கு அவசியம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அனைத்து வாய்ப்புகளும் ஆராயப்பட்டு ஒரு இறுதியான வேற வழி இல்லைங்கிற நிலையில அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது உங்களோட பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமாக இந்த ஒரு 16-18 பக்க அறிக்கை வெளிவந்திருக்கும் போது இதுல பல்வேறு தகவல்கள், விரிவான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுல பல கேள்விகளுக்கு பதில்கள் நிச்சயமாக இருக்கின்றன. ஆனால் இன்னும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கிறது என்பது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் போன்றவர்கள் தொடர்ந்து குறிப்பிட்டு வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை முன்னெடுத்து ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்று கோரி அடுத்த கட்டமாக பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் போராட்டத்திலும் இறங்கவிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. மருத்துவ ரீதியாக எத்தனை அறிக்கைகள் வந்தாலும் அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இதுல இறுதியான ஒரு தெளிவு அனைவருக்கும் பிறக்குமா, இதில் என்று கேள்விகள் என்று அனைத்து கேள்விகளுக்கும் என்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது, என்று அனைத்து சந்தேகங்களும் தீரப்போகிறது என்பதுதான் மிகப்பெரிய விடை தெரியாத கேள்வியாக இருக்கிறது. நாமும் தொடர்ந்து காத்திருப்போம் நேயர்களே. தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.